ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள்னா வந்து அது என்னதுன்னா ஆடிப்பூரம். அந்த ஆடிப்பூரத்துக்கு அம்மாளுக்கு நம்ம கோயிலுக்கு போய் என்னென்ன வாங்கி கொடுக்கணுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப விலைலாம் இல்லைங்க, ரொம்ப எளிமையான பொருள் தாங்க. இந்த 3 பொருளை வாங்கி கொடுக்குறனால நம்ம லைஃப்பில் வந்து என்னென்ன பாக்கியம் கிடைக்கணுமோ எல்லாமே கிடைக்கும். அம்பாளுக்கு வளகாப்பு பண்ணும்போது நம்மளால் முடிஞ்சதை நம்ம வாங்கி கொடுக்கும்போது அந்த அம்மானோட அருள் வந்து நமக்கு எப்போவுமே கூட இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 3 பொருளை வாங்கி கொடுத்துருங்க. என்னென்ன பொருள்னு வந்து இப்போ பார்க்கலாம். வளையல், கண்ணாடி வளையல் வாங்கி கொடுங்க. அம்பாளுக்கு வளகாப்பு நடக்கும்போது நம்ம கையால் கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்குறது எவ்வளோ சிறப்பு. கண்ணாடி வளையல், அப்புறம் மஞ்சள், குங்குமம், தாலிச்சரடு, அதுக்கப்புறமா வந்து உங்களால் புடவை வச்சு கொடுக்க முடியும்னா ஒரு புடவை வாங்கி அம்பாளுக்கு பட்டு வாங்கி சாத்துங்க. இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு இனிப்பும் வச்சு நம்ம அம்பாளை அந்த நாளில் வழிபாடு பண்ணாலே போதும். சகல ஐஸ்வர்யமும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லை, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த ஆடிப்புறத்துக்குள்ளே வந்து கல்யாணம் நடக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடுங்க. அந்த ஆடிப்புற நாளில் நம்ம என்ன பண்ணாலும் வந்து நமக்கு அது மேன்மேலும் பெருக தான் செய்யும். அதே மாதிரி அம்பாளுக்கு கொடுத்துட்டு மஞ்சள் கயிறு, வெத்தலை பாக்கு, மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம், இதை வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு 3 சுமங்கலிக்கோ இல்லை ஒரு 5 சுமங்கலிக்கோ அந்த நாளில் நீங்கள் கோயில் வெளியே இருப்பாங்கல்ல பக்தர்களாக வந்திருக்கவங்க அவங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னு வைங்களேன், இன்னும் சிறப்பு. ஏன்னா தானம் பண்ணுறது தான் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஸோ அம்பாளுக்கும் கொடுத்துட்டு உங்களால் முடிஞ்ச 3 பேர்த்துக்கோ 5 பேர்த்துக்கோ தாம்பலம் கொடுத்துட்டு வாங்கலேன். லைஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கும், தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இந்த பொருட்களை வந்து அந்த நாளில் அம்பாளுக்கும் கொடுங்க. வெளியே இருக்கிறவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவு கொடுங்க. நிறைய தானம் பண்ணுங்கள். எதுவுமே பெரிய அளவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட சர்க்கரை இருக்குல்ல, சர்க்கரையை வாங்கி நல்ல பச்சரிசி மாவு ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. அதை திரித்து அந்த பச்சரிசி மாவையும் இந்த சர்க்கரையும் போட்டு நல்லா வந்து வரவி, அப்படி மரம் இருக்கிற மரத்து மூட்டில் இல்லை எங்கேயாவது எறும்புகள் நிறைய வரல, இதை போட்டாலே எறும்பு வரும், அந்த மாதிரி இடத்துல நீங்கள் போட்டால் கூட இது கூட நமக்கு வந்து அவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ணிய அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதுவும் பண்ணுங்கள். ரொம்பவே எளிமையான வழிபாடு தான். ஆனால் இந்த நாளில் இந்த வழிபாடுகளை பண்ணும்போது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அம்பாளுக்கும் நம்ம இத்தனை பொருட்கள், இவ்வளோ பொருட்கள் வாங்கி கொடுக்கணும்லாம் இல்லை. நான் சொன்ன அந்த 3 பொருள் தான். மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, அதுக்கப்புறமா வந்து கண்ணாடி வளையல். அன்னைக்கு ஆடி போகிறோம், அதுதான் அம்பாளுக்கு சிறப்பே. ஸோ கண்ணாடி வளையல், இந்த 3 பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. சூப்பராக இருக்கும் இந்த வருடம் முழுவதும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.